கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் ஆஃபீஸ்க்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப போய் ரேவதியை பார்க்கலான்ட்டு போய் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அங்கே ரேவதியை காணோம். இவ்வளவு நேரம் ஆகியும் ரேவதியை காணோம். ஒருவேளை லீவ் சொல்லியிருப்பாளோ அப்படிங்கிற குழப்பத்தோடு இருக்காங்க கார்த்திக். அந்த இடத்துக்கு இளையராஜா வராங்க. இளையராஜாவை பார்த்ததும் என்னடா ரேவதி இன்னைக்கு ஏதாவது லீவ் சொன்னாப்லையான்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் சொல்லியே மாப்பிள்ள, அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் ஆகியும் வராமல் இருக்க சான்ஸே கிடையாது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சரி எதுக்கும் ஃபோன் பண்ணி பாருமாப்ல அப்படின்னு இளையராஜா சொல்கிறாங்க. இது கேட்ட கார்த்தியும் சரி மயில்வாகனத்துக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போன்ட்டு மயில்வாகனத்துக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க இன்னும் ரேவதி வரலையா, போகிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, அத்தை ஃபோனை வீட்லேயே மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த ஃபோனை பார்த்த ரேவதி சரி நான் போகிற வழியிலேயே அம்மாவை பார்த்து ஃபோனை கொடுத்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனால் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்கிறீங்களே சகல, இன்னும் எதுவும் தெரியலையேங்கிறாங்க. சரி இருங்க இப்போவே நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி மயில்வாகனம் ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. இதை உடனே மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொல்லும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க என்னமோ சகல எனக்கு என்னமோ மனசுக்கு அப்படியே உறுத்தலாகவே இருக்குது, ரேவதி இவ்வளவு நேரம் ஆகியும் வராமல் இருக்க வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம், உடனே எப்படியாவது அவள் நம்பரை பார்த்து ட்ரேஸ் பண்ணியாவது பார்க்கலாமாங்கிறாங்க. ஆமாம் சகலா இப்படியே சாதாரணமாக விட வேண்டாம், பின்னாடி எவ்வளவோ எதிர்ப்பு நிறைய இருக்குது, அதனால் ரேவதிக்கும் அத்தைக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம். இதை கேட்ட கார்த்தியை சரி வாங்க நம்ம உடனே போய் பார்க்கலான்னு சொல்லி கார்த்தியும் மயில்வாகனம் ரெண்டு பேரும் ஏதோ காது குத்து ஃபங்க்ஷனுக்காக சாமுண்டீஸ்வரி அத்தையை கூப்பிட்டுருக்காங்களா, அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கிறதா சொன்னாங்க. ஒருவேளை ரெண்டு பேருமே அங்கே தான் இருப்பாங்களா, இருந்தாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு மயில்வாகனம் கார்த்தி ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமா சாமுண்டீஸ்வரியை எப்படியோ தந்திரமாக கூட்டிகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இனி அவள் கதையை முடிக்க வேண்டியதான். இவளோட ஆட்டம் தான் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுதே. இப்போ என்னடான்னா ரேவதியும் வந்து வசமாக மாட்டிக்கிட்டா. தானாக வந்து வழியை மாட்டினவளை இனி சும்மா விடலாமா, ரெண்டு பேர்ட்டையும் ஜோடியாக வழி அனுப்பிச்சு வைக்க வேண்டியதான். ஆனால் இந்த விஷயம் மட்டும் சந்திராவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்கிறாங்க சிவனாண்டி. அவனை இவங்க ரெண்டு பேர்த்தோட கதையை முடிக்கிறதுனா வேற எவனாலும் இடத்துல கொண்டு வச்சு தான் முடிக்கணும். நம்ம இடத்துல எல்லாம் வச்சு இவங்க கதையை முடிச்சோன்னா மோப்பம் பிடிக்கிற நாய் மாதிரி அப்படியே போலீஸ்காரங்க கூட்டங்களும் நம்மளை மோப்பம் பிடிச்சிடுவாங்க. அதனால நம்ம இவங்க கண்ணிலையும் சிக்கக்கூடாது, அவங்க கையிலும் பிடிக்கப்படக்கூடாது, தப்பிச்சிடணும். ஏதாவது ஒரு செங்கல் சூளையில் அவங்க செங்கலை போட்டு சுடுவாங்க பாரு, அந்த சுடுகளுக்குள்ளே போட்டணுங்கிறாங்க. ஆளுகளை கூப்பிட்டு அந்த செங்கல் சூளைக்கு அனுப்பி வச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போய் வேலையை பார்த்துக்கலாங்கிறாங்க. சரின்ட்டு ஆளுகளை வர வச்சு சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் அப்படியே ஒரு ஆட்டோவில் வச்சு கடத்திக்கிட்டு போகிறாங்க. செங்கல் சூளைக்கு கொண்டு போய் பார்த்தா அது கார்த்தியோட செங்கல் சூளைங்கிறாங்க. அதை பார்த்ததும் சிவனாண்டி சொல்கிறாங்க அடடே இது ரொம்ப நல்ல இடமா போச்சே. ஆமாம் அவனே கார்த்தியோட செங்கல் சூளை, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு எந்த ஆபத்தாக இருந்தாலும் நாளைக்கு மாட்டிக்கிட்டா கூட அவங்க தான் மாட்டிக்குவாங்க, நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, வேடிக்கை மட்டும் பார்க்கலாங்கிறாங்க முத்துவேலு. டிரைவர் பையன் கார்த்தி தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான்னு மக்கள் கிட்ட சொன்னாலும் நம்புவாங்கங்கிறாங்க. இந்த சாமுண்டீஸ்வரியை பழி வாங்கின மாதிரியும் இருக்கும், இவங்க ரெண்டு பேர்த்தையும் தீர்த்த மாதிரியும் இருக்கும். இவங்க ரெண்டு பேர் சாவில் இதில் கார்த்தியும் வசமாக மாட்ட போகிறான். அப்போ எப்படி நம்ம ஐடியா ஒரே கல்லில் 3 மாங்கு அடிச்சிருக்கு பாருங்கிறாங்க. சிவனாண்டி முத்துவேலு அங்கே வந்து பார்க்குறாங்க. ஐயோ என்னது செங்கல் சூளையில் இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்களே, இவங்களையெல்லாம் தாண்டிக்கிட்டு எப்படி இவங்க ரெண்டு பேர்ட்டும் உள்ளே கொண்டு போடுறதுங்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சத்து போய் பார்த்துக்கலாம். அதில் ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க. என்னங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க. அட ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு எலெக்ஷன் சமயமாச்சா, ஓட்டு கேட்க வர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் தலா 1000 ரூபாய் தராங்க. எங்க ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் என்ன காசு வரப்போகுது, ஈஸியாக போய் ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு வரதில்ல உங்களுக்கு என்ன கஷ்டம், நீங்கள் போய் பணத்தை வாங்கிட்டு வந்து மறுபடியும் வேலையை பாருங்கன்னு சிவனாண்டி முத்துவேல்னு சொல்கிறாங்க. அதில் இருந்த நபரும் அட ஆமாம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு காலையிலேயே ரேடியோவில் சொல்லிட்டு போனாங்க, இது நான் கூட யோசிக்கல, சரி சாயங்காலம் போய் வாங்கிக்கலான்னு தான் நினச்சேங்கிறாங்க. அட என்னங்க நீங்கள் பணத்தை இவ்வளோ அசால்ட்டாக விடுவீங்க, சாயங்காலம் போகிற வரைக்கும் அவங்க என்ன காத்துக்கு இருப்பாங்களா, இப்போவே போய் கிடைச்ச போது வாங்கிக்கோணும், போங்க போங்க போய் இருக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு ஜாலியாக இருங்கிறாங்க. நல்ல நேரத்தில் நல்ல யோசனை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே லீவ் போட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போங்க இங்கே சிவனாண்டி முத்துவேலு இவங்க எல்லாம் போகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் யாருக்கும் தெரியாத அந்த செங்கல் சூளை அடுப்புக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் மயங்கி கிடக்கிறதுனால அவங்கள சுற்றி என்ன நடக்குதுங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. இங்கே சிவனாண்டி முத்துவேல் இவங்க ஆளுங்களோட வச்சுட்டு போய் அப்படியே கடத்தி கொண்டு போய் அடுப்பு சூளையில் போட்டுறாங்க. இது தெரியாத கார்த்தியும் மயில்வாகனமும் அந்த காது குத்து ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு அட்ரஸை கொடுத்து சாமுண்டீஸ்வரியை வர வச்சாங்களா, அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. என்னது இங்கே ஒருத்தருமே காணுமே, சரி அக்கம் பக்கம் விசாரிச்சு பார்க்கலான்னு போய் பக்கத்து வீட்டில் விசாரிக்கிறாங்க. இங்கே காது குத்து வச்சிருக்கிறதா சொன்னாங்க, எப்போ நடக்குது எந்த நேரத்தில் நிகழ்ச்சின்னு கேட்குறாங்க. அப்படியா அந்த மாதிரி ஒன்றுமே தெரியலையேங்கிறாங்க. சரி இந்த வீட்டில் யாரு தான் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்படி யாருமே இல்லைப்பா, யாரோ ஒரு பொண்ணு வந்தா காலையில் இருந்தா கிளம்பிட்டா. மயில்வாகன்கிட்ட கார்த்தி மறுபடியும் கேட்குறாங்க, எங்கள் இந்த வீடுன்னு தான் சொன்னாங்களாங்கிறாங்க. அட ஆமாம் சகலை, இதே வீட்டு அட்ரஸ் தான், ஒரு பொண்ணு குழந்தைக்கு காது குத்துறேன்னு சொல்லி தான் வந்து கூப்பிட்டாங்க, அத்தையும் சரின்ட்டு யதார்த்தமாக வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா அட்ரஸே மாற்றி சொல்கிறாங்க, அதையும் தாண்டி இங்கே எந்த ஃபங்க்ஷனும் இல்லைங்கிறாங்க, இங்கே குடியிருந்த பொண்ணும் யாரும் இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. சரி அப்படி யாராவது இருந்தாங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி கார்த்தியும் மயில்வாகனமும் உள்ளே போய் பார்க்குறாங்க. இருந்ததுக்கான அறிகுறியே தெரியல.
பல மாசமா வீட்டு குப்பையும் கூட வெளியே போகாத பால் அடிச்சு கிடக்குதே, இங்க யாரும் குடியிருந்த மாதிரி தெரியலையாப்பாங்கிறாங்க மயில்வாகனம். சரி வாங்க பக்கத்துல இருக்கிறவங்கள மறுபடியும் விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவர ஒரு பெரியவரை கூப்பிட்டு, எங்க இங்க யாராவது குடியிருந்தாங்களான்னு கேட்குறாங்க. அப்படி யாரும் இல்லையே தம்பி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் யாரும் இல்லைங்கிறாங்க. இல்லைங்க, இன்னைக்கு காலையில் கூட இந்த வீட்டு அட்ரஸ்லேருந்து ஒருத்தர் காது குத்து வைக்கிறேன்னு சொல்லி எங்கள் அத்தையை கூப்பிட்டுருக்காங்க, அவங்களும் வந்தாங்க, அதான் கேட்டேன் அப்படின்னு மயில்வாகனும் கார்த்தியும் சொல்லி சொல்லி முடிக்கும்போது அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாங்க, அப்படி யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் குடியிருந்து 10 வருஷத்துக்கு மேலாகுது, அதுக்கப்புறம் யாருமே இந்த வீட்டுக்கு வரதில்லைப்பா. நீங்கள் என்ன திடீதுப்புன்னு வந்து இங்கே யாரோ குடியிருந்தாங்க, அவங்க காது குத்து வச்சுருக்காங்க, உங்கள் அத்தையை கூட்டுறாங்கன்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி எதுவும் நடக்கலை தம்பி, நான் தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேங்கிறாங்க. தம்பி, இது ரொம்ப நாளாக பூட்டி கிடக்குது, பாலடைஞ்ச வீடு, உங்கள் 2 பேத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது, நீங்கள் 2 பேரும் இன்னும் சின்ன வயசாக வேறு இருக்கீங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு இடத்துக்கெல்லாம் வரக்கூடாதுப்பா. நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது, இப்படி இடத்துக்கெல்லாம் நீங்கள் வராதிங்க, பெரிய தப்புன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவ்வளோ தூரம் தேடியும் இன்னும் காணுமே. சரி 2 பேர்த்துலையும் யாரோ ஒருத்தர் ஃபோனுக்காவது ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா 2 ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. என்ன சகல இது, எனக்கு பயமாக இருக்குதே. அதை என்னமோ நல்ல தைரியசாலி தான், இருந்தாலும் இப்போ அவங்க ஃபோன் எடுக்காது, நம்மளுக்கு பயமாவெல்லாம் இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம். அங்கேருந்து கார்த்தி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரேவதியோட கொலுசு ஒன்று தவறுதலாக விழுந்து கிடக்குது. அதை பார்த்த கார்த்திக்கு, யாராவது உங்கள் கொலுசு விட்டுட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி அப்போ இது யாரோட தான் இருக்கும் அப்படின்னு அந்த கொலுசை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தி. அநேகமாக இது ரேவதியோட கொலுசு மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அது என்னன்னு தான் தெரியல, அதை கண்டுபிடிக்கணும். ரேவதியும் ஃபோன் எடுக்கலை, சாமுண்டீஸ்வரி அத்தையும் ஃபோன் எடுக்கலை, அப்படின்னா அந்த சிவனாண்டி முத்துவேல் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்க மூலமாக தான் இவங்களுக்கு ஆபத்து வந்திருக்குமோங்கிறது சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. செங்கல் சூளையில் சிவனாண்டியோட ஆள் அந்த பக்கமாக நின்றுட்டு இவங்க 2 பேர்ட்டையும் இப்படியே விறகு வச்சு அடுக்கி விட்டு தீயை மூட்டி விட்டுற வேண்டியதான் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்படி வைக்கலான்னு பார்க்கும்போது திரும்பி பார்க்குறாங்க, ரேவதியோட கழுத்தில் செயின் மின்னுது. இதை பார்த்ததும் அந்த நபருக்கு ஆசை வந்துடுது. இது என்னது, இவளே சாக போகிறா, இவளுக்கு எதுக்கு தங்க செயின், இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு இவ கழுத்தில் கிடக்கிறத எடுத்தாவே ஏதோ ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணலாம் போல இருக்கு. சரி சரி, இவ மயம் கிடக்கிற இந்த நிலமையில இருக்கிற செயினை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செயினை பிடிக்க போகிறாங்க. அவளுக்கே தெரியாமல் இந்த செயினை கட் பண்ணிக்கலாம், இவளே சாக போகிறா, இவளுக்கு எதுக்கு தங்க செயினை, இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு இப்படியாவா விடுவாங்க, நம்மளுக்கு டபுள் சார்ஜ், கூலிக்கு கூலியும் ஆச்சு, தங்க செயினுக்கு நிறைய காசாச்சுன்னு நினச்சிட்டு ஆசைப்பட்டு போகிறாரு. அப்போ சிவனாண்டி முத்துவேலன் தனியாக குறுக்காட்டி கேட்குறாங்க, என்னப்பா எல்லாம் வேலை முடிச்சிட்டியாங்கிறாங்க. எல்லாம் முடிச்சாச்சு, நீங்கள் பாட்டு பற்ற வச்சா சரி, அடுத்தது அவங்க 2 பேரும் எப்படியும் தப்பிக்கிறக்கெல்லாம் சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்ட சிவனாண்டியும் முத்துவேலும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வச்ச ஆளும் இனிமே யாருக்கும் இந்த சந்தேகம் வராது. உள்ள வச்சு எப்பவும் போல நெருப்பை மூட்டி விட்டுட்டா சாம்பலோட சாம்பல் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் சந்தேகம் வராது. ஏதோ சாக போறவகிட்ட இருந்து செயினையும் பறிச்சாச்சு, இதுக்கப்புறம் இன்னும் நமக்கு என்ன வேணும், ஏதோ கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்பிட வேண்டியதான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே செங்கல் சோலையில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வராங்க. அடடா, இவனுங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம பணம் 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு போனோம், எவ்வளோ பெரிய தப்பு, இனிமேல் இவங்களுக்கு ஓட்டே போடக்கூடாது, இப்படி பேசிட்டு வராங்க. அவங்க பேச்சை கேட்டு போய் வேலை கட்டது தான் மிச்சம், எப்படி நல்லா ஏமாத்திட்டானுங்க பாருங்கங்கிறாங்க. ஆமாம்மா, நம்ம வேலையை கெடுத்துக்கிட்டு நம்ம போனதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், பேராசை போட்டு பண்ணுவோம்னா இப்படித்தான் பெரு நஷ்டத்தில் வந்து உட்காந்துருக்கணும். சி, இந்நேரம் நம்ம செங்கல் சூளையில் தீ மூட்டி விட்டுருந்தா பாதி கல் அப்படியே நல்லா வெந்து வேக்காடாயிருக்கும். இதை விட்டு போட்டு நம்ம 1000 ரூபா காசு கொடுக்குறாங்கன்னு போனது எவ்வளோ பெரிய தப்பு, அவங்களுக்கு வேணும்னு தான் நம்மளை நேரடியாக வந்து பார்க்கட்டும், நாமளாக இப்படி போயிருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி, நீ வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆமாம், சூடு மங்கியதாசா, சூடத்தை முதல்ல 10 வைங்கிறாங்க. அட அதுக்கு முன்னாடி முதல்ல தேங்காய் உடைச்சிருவோம் அப்படின்னு தேங்காய் பழம் வச்சு சூடம் பற்ற வைக்கிறாங்க. தேங்காயை உடைக்கிறாங்க, அதை அழுவி கிடக்குது. அதை பார்த்ததும் எல்லாருமே பதட்டப்படுறாங்க. என்னப்பா இது, இப்படியெல்லாம் ஒரு நாள் நடந்தது இல்லையே, தேங்காய் உடைச்சதும் அழுவி கிடக்குது, ஐயோ சயனமே சரியில்லை. தேங்காய் உடைச்சு பழம் வச்சு சூடம் வச்சு போசை பண்ணுறது வழக்கம், இந்த மாதிரி இந்த வழக்கத்துக்கு மாறாக ஒன்றும் நடந்ததில்லை. சரி, என்னமோ தேங்காய் வாங்கின தேங்காய் கெட்டுப்போன தேங்காய் கொடுத்துட்டாங்க போல இருக்கு, சரி வேறு தேங்காய் ஒன்று வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறமா போசி ஆரம்பிச்சுக்கலாங்க. ராஜராஜன் மயில்வானுக்கு ஃபோன் பண்ணி, என்ன மாப்பிள்ள சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் கிடைச்சிட்டாங்களா, பார்க்குறக்கு போனீங்கெல்லாம் அங்கே இருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஐயோ மாமா, அங்கே ஒரு ஃபங்க்ஷனே நடக்கலை, அங்கே யாருன்னே தெரியல, யாருமே இல்லை, காலையில் வீட்டுக்கு வந்தவங்க யாருன்னு தெரியல, அவங்கள தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம், எங்களுக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, யாரோ செஞ்ச சதியில் தான் இப்போ அத்தையும் ரேவதியும் மாட்டிக்கிட்டாங்களோன்னு பயமாக இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம். என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, சதி வேலை பண்ணிட்டாங்களா, ஐயோ சாமுண்டீஸ்வரி சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயுமே போக மாட்டா, இன்றைக்கின்னு பார்த்து ஃபோனையும் வச்சுட்டு போனா, அந்த ஃபோனை ரேவதியை எடுத்துகிட்டு போனா, இப்போ ரேவதிக்கு ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது, அவங்க 2 பேர்த்துக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல மாப்பிள்ள, எப்படியாவது என் பொண்ணையும் பொண்டாட்டியும் காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்துங்கன்னு சொல்கிறாங்க ராஜராஜன். இதை கேட்டு மயில்வாகனும், கவலைப்படாதுங்க மாமா, சகலையும் என் பக்கத்தில் தான் இருக்காரு, நாங்கள் 2 பேரும் தான் தேடிட்டு இருக்கோம், எப்படியாவது நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரோங்கிறாங்க மயில்வாகனம். சரி, அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது புகார் கொடுக்கலாமாங்கிறாங்க. அப்படியெல்லாம் வேண்டாமாம்மா, ஒருவேளை அவங்க எங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் இருப்பாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் அது எதுக்கு வீண் பிரச்சனைன்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, இதை பாருங்க, நான் உங்களை சும்மா விட போகிறதில்ல. அத்தையை காணோன்னா அதுக்கு காரணம் நிச்சயமாக அந்த ரேவதியோட முன்னாள் புருஷன் கார்த்தியா தான் இருக்கணும். அவன் தான் அத்தையை கடத்திருக்கணும். அவன் தான் பொண்டாட்டி கூட வாழ விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் அத்தையை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க மாயா. இது கேட்ட ரோகிணியும் சுவாதி இவங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில் பயப்படுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? பெத்த அம்மா எங்கள் அம்மாவை அவங்க எதுக்காக கடத்த போகிறாங்க? அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது, வாய்ப்பே கிடையாது. எங்கள் அம்மாவை எங்கள் மாமா அப்படி கடத்தணுங்கிற அவசியமும் கிடையாது. எங்கள் மாமாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வேணால் ஏதோ சில மனக்கசப்புகள் மனஸ்தாபங்கள் இருக்கலாமே தவிர இந்த அளவுக்கெல்லாம் போட்டி போடாமல் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன திடீர்னு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இருங்க. எங்கள் அம்மா மேலே அக்கறைப்பட வேண்டிய நாங்களே எங்கள் அம்மாவை பார்த்துக்குவோம். நீங்கள் ஒன்றும் வந்து அட்வைஸ் பண்ண வேண்டாம், எங்கள் அம்மாவை தேடவும் வர வேண்டாம். உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஓரமாக இருங்கங்கிறாங்க சுவாதி. ஓஹோ, அந்த கார்த்திக்காக நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கார்த்தியை மறைச்சு வைக்கணுங்கிறதுக்காகத்தானே இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிங்க. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தி தான் அத்தையை கடத்திருக்கணும். நான் இன்னைக்கு சும்மா விட போகிறதில்ல. நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேங்கிறாங்க மாயா. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, நீ யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? ஆமாம், அவள் காணோன்னா பதற வேண்டியது நாங்கள் தான். உனக்கு எங்கள் அம்மாவுக்கு என்ன சம்மந்தம்? நீ எதுக்காக எங்கள் அம்மாவை பேரில் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற? எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மாவை காணோன்னா நாங்கள் பார்த்துக்குவோம். உன் வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு தெருவில் போகிற உங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டதும் இல்லாமல் இன்னும் எங்கள் பேர்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேவலப்படுத்த நினைக்கிறீங்களா? பேசாமல் அமைதியாக ஓரமாக போயிடுங்கன்னு சொல்லி ராஜராஜன் திட்டுறாங்க. இதை பாருங்கள், உங்கள் தங்கச்சி பையன் எதை செஞ்சாலும் நீங்கள் தப்பை மறைக்கத்தான் பார்ப்பீங்க. ஆனால் இது பெரிய தப்பு நடந்திருக்குதுன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ அத்தையை காணாத காரணமே அந்த கார்த்தி பையலாக தான் இருக்கும். நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க சூரியகலா. இதை பாரு, எங்கள் மாப்பிள்ளையை பற்றி எங்களுக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையும் உன் வேலையை பாருங்கிறாங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் அவனாக தான் இருக்கும். இப்படி கூட சேர்ந்து வாழ வைக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வெறுப்பில் தான் அத்தையை பழிவாங்க நினச்சிருக்கான். ராஜராஜன் சூரியகலா கிட்ட சண்டைக்கு போறாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் மாப்பிள்ளை மேலேயே நீ புகார் கொடுக்குறம்ப? ஒழுங்கு மரியாதையா பேசாம அமைதியா மூலையில கடை. ஏதோ வழியில போறத கொண்டு வந்து நடு வீட்டுல மடியில உட்கார வச்ச மாதிரி இருக்கு எங்க கதை. உன்னை கொண்டு வந்து சாமுண்டீஸ்வரி வச்சதும் போதும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னாலேயும் எங்களுக்கு பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க முடியாது. உண்மையை சொன்னால் உன் மேலேயும் உன் தம்பி மேலேயும் தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எங்களுக்கே பிடிக்காத இடத்துல நீ வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி ஆண்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. வெளியில் போக மரியாதையா அப்படின்னு ராஜா சொல்லும்போது அத்தை வந்து சொல்லிட்டு அப்புறம் போகிறேங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை இது? இவ்வளவு நாளாக அந்த சந்திரானால பெரிய பிரச்சனையாக அக்கப்போரா இருந்தது. இப்போ என்னடானா சூரியகலான்னு ஒருத்தி வந்து நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவன் அண்ணக்கார மருதுக்கு என் பொண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்னெல்லாம் கூத்து பண்ணாளுங்க. இப்படி அந்த நடந்த கூத்துல தானே எங்கிருந்தோ வந்தவன் ஒருத்தர் இப்போ சாமுண்டீஸ்வரியை கடத்திட்டு போயிட்டானே. இப்போ நான் என்ன செய்வேங்கிறாங்க. பாருமா, உங்ககிட்ட வாய் பேசுறக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் பத்தாது. முதல்ல எங்கள் அத்தையும் ரேவதியும் கண்டுபிடிச்சாகணுங்கிறாங்க மயில்வாகனம். ஆமாம் மாப்பிள்ளை, இவகிட்ட என்ன நம்மளுக்கு பேச்சு? முதல்ல சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணலாங்கிறாங்க மயில்வாகனம். ராஜராஜன் ரோஹிணிக்கு கோவம் வருது. மரியாதையை நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்ததுங்கிறாங்க. இதை பார் ரோஹிணி, நீ சொல்கிறீங்கிற காரணத்துக்காக நாங்கள்லாம் அப்படி சும்மா விட்டுட்டு போக முடியாது. எனக்கு என்னமோ அந்த கார்த்தி பையில காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எல்லாரும் உண்மையை மறைக்கிறீங்கன்னு தோணுது. ஆனால் அத்தைக்கு எந்தாவது ஒரு ஆபத்து வந்தது, நான் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன். மருது அண்ணன் வா போகலாம், போய் உடனே அந்த கார்த்தி பையன் மேலே நம்மளை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இவங்க எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மூடி மறைச்சி வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம இருக்க முடியாது. நாம் எப்படியாவது நம்ம அத்தைக்காக வேண்டி நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அத்தை கிடைச்சிட்டாங்கனாலும் சந்தோஷம், அப்படி ஒரு வேலை கிடைக்கலனாலும் இவங்க தான் அதுக்கு காரணம். நம்ம போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. என்னதான் இருந்தாலும் ரேவதி வருங்கால பொண்டாட்டி இல்லையா? அவளை காணோன்னா உன் நெஞ்சு பதறாதா? ஏதோ ரேவதி உனக்காகவே பிறந்தவ, உனக்காகவே வளர்ந்தவ, அவளுக்காக நாம போய் தேடி பார்க்குறதுல தப்பில்லை. அவங்க 2 பேர்த்தையும் கடத்தி வச்சிருந்தா அதுக்கு காரணமே இவங்க தான். இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருது சூரியகலா 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. கார்த்திக்கும் மயில்வானுக்கும் சந்தேகமாகவே இருக்குது. ஒருவேளை இவங்க 2 பேரும் தான் அவங்க 2 பேர்த்த கடத்தி இருக்கணும். என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் காரில் வரதை பார்த்துடுறாங்க. காரை குறுக்காட்டுறாங்க. அவங்க 2 பேர் காரை விட்டு இறங்கி வந்ததும், டே உங்களுக்கு என்னடா வேணும்? எதுக்கிட்ட என்னோட காரை தடுத்து நிறுத்துறீங்கன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த அத்தையும் ரேவதியும் கடத்தி வச்சிருக்கிறது நீங்கள் தானே? ஒழுங்கு மரியாதையே சொல்லிடுங்க, இல்லைன்னா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறமா உங்களை முட்டி தட்டுனா எல்லா உண்மையும் சொல்லிடுவீங்க. அதுக்கு முன்னாடி சொல்கிறது உங்களுக்கு நல்லதுங்கிறாங்க கார்த்தி. என்னடா எங்கேயோ போகிறீங்க, எங்கேயோ வரீங்க, கடைசியில் நாங்கள் தான் காரணமா? அத்தையும் ரேவதியும் காணோன்னா அதுக்கு நாங்கள் எப்படி காரணமாக இருக்க முடியும்? நீங்கள் தான் ஏதாவது பண்ணிவிட்டு எங்கள் பேரில் பழைய தூக்கி போடுறதுக்கு இப்படி ஒரு பொய்யை சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சு போட்டு எங்ககிட்ட மறைக்கிறதா நினச்சி தப்பு பண்ணாதீங்க. ஒழுங்கு மரியாதையாக அத்தையும் ரேவதியும் கொண்டாந்து விடுங்கிறாங்க மயில்வாகனம். கார்த்திக் கோவத்தில் கேட்டுட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையாக என் பொண்டாட்டியும் அத்தையும் எங்கேன்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் உங்களை சும்மா விட்டுருவேன். ஆனால் எங்கேயாவது உங்களால தான் அவங்களுக்கு பாதிப்புனா நான் சும்மா விட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாடா, உன் பொண்டாட்டியும் அத்தையும் உனக்கு வேணும்னா நீ போய் தேடிப்பாரு. இதுக்கு எங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தா நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு மனசார போய் பேசுகிறாங்க. அப்படியே யார் மேலேயாவது சந்தேகமாக இருந்தாலும் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கிறாங்க. ஐயோ என்ன சிரிப்பு இப்படி சொல்கிறேங்கிறாங்க. அட சும்மா இருப்பா, எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவனோட செங்கல் சூழலில் தானே அவங்க 2 பேர் இருக்காங்க.
போலீஸ் எங்கே தேடி வந்தாலும் இவனோட செங்கல் சூளையை பார்த்தாங்கன்னா இவனை கண்டுபிடிச்சிடுவாங்க, இவனை கொண்டு போய் உள்ளே தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஹாஹா ஓஹோன்னு சிரிக்க வேண்டியதான். வேற என்ன, 2 பேர்த்தையும் சாம்பலாக்குனாலும் சந்தோஷம்தான். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவன் மாட்டிக்கிட்டாலும் இவனை முட்டிக்கு முட்டி வச்சு தட்டுவாங்க பாரு, அதை பார்த்தாலும் சந்தோஷம் தானுங்கிறாங்க மயில்வாகனம். மயில்வாகனத்துக்கு இவங்க வேலை சந்தேகமாக இருக்குது. கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்ன சகலே இது இவங்க சொல்கிறத பார்த்தா ஒரு வேளை இவங்களுக்கும் அத்தைக்கு சம்மந்தம் இல்லையோ, நம்ம வேற எங்கேயோ தேடி பார்க்கலாமாங்கிறாங்க. இல்லைங்க, இவங்க 2 பேர் தவறையும் வேற எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. எப்படி சகலே சொல்கிறேன்னு கேட்குறாங்க மயில்வாகனம். அந்த நேரம் பார்த்து துரை ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ரேவதியோட செயினை தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் பாக்கெட்டில் இருந்த செயினை கார்த்தி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்னது இது ரேவதி காலத்தில் போட்டிருந்த செயின் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி செயினை நம்ம பார்த்தோமல்லன்னு யோசிக்கிறாங்க. அப்போவே அந்த துரையை இறுக்கி பிடிச்சி டேய் உண்மையை சொல்லுங்கிறாங்க. யோ எதுக்கு என்ன அடிக்கிறேன்னு கேட்குறாங்க. உன் பாக்கெட்டில் இருக்கிற செயின் யாரோடது சொல்லுங்கிறாங்க. அதுவா, அது என் பொண்டாட்டி, இது ஏதோ குடும்ப கஷ்டம் அதுக்காக போய் அடமானம் வச்சுட்டு வர சொல்லி கொடுத்துருக்கா, நான் போகிறேங்கிறாங்க. உண்மையை சொல்டா, இந்த செயின் ஒழுங்கு மரியாதையாக யாருதுன்னு சொல்லு அப்படின்னு கார்த்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கைப்பிடியே பிடிச்சிடுறாங்க. என்னது இவன் இப்படி தெரிஞ்சு வச்ச மாதிரி பேசுகிறானே, ஒருவேளை இந்த செயினுக்குரியவங்களை இவன் தெரியுமா, தெரிஞ்சதுனால தான் இப்படி கேட்குறான் போல இருக்கு. இவங்கேருந்து தப்பிக்கிறது எப்படி, சரி நம்ம தப்பிக்கும்போது செயினையும் கெட்டிக்காரத்தனமாக வாங்கிட்டு தப்பிச்சிடணும்னு நினச்சிட்டு செயின் அதாவது என் பொண்டாட்டி தான் அப்படின்னு உறுதியாகவே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கார்த்தி நம்பவே இல்லை. ஒழுங்கு மரியாதையை இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லை போலீஸ் கேட்டால் தான் உண்மையை சொல்வியான்னு கேட்குறாங்க. அட என்னங்க நீங்கள் சாதாரண விஷயத்துக்கு போலீஸு அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டே இருக்கீங்க. இதை பாருங்க சார், அதுக்கு எனக்கு இந்த சம்மந்தம் இல்லை, நீங்கள் இப்படியெல்லாம் எனக்கு தப்பாக பேசாதீங்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசினா நீ உண்மையை சொல்ல மாட்டேன், இரு இப்போ போலீஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லி மயில்வாகனம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கை காலில் விழுந்து துரை கெஞ்சுறாரு. ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, ஏதோ பண கஷ்டத்தினால நான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டேன். அதாவது ஒரு பொண்ணை கடத்த சொன்னாங்க, சரின்னு நான் கடத்தினேன். அந்த பொண்ணை இந்த செங்கல் சோளத்தில் வச்சு தீ வச்சு கொளுத்த சொன்னாங்க. சரி இந்த பொண்ணு தான் சாக போகிறதே, இதுமோட கழுத்தில் கிடக்கிற நகையை எடுத்தால் நம்மளுக்கு ஒரே கல்ல 2 மாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஆசைப்பட்டு இந்த செயினையும் நான் கழட்டி வச்சுட்டேன். செயினை பணமாக பண்ணுறதுக்கு தான் நான் எடுத்துகிட்டு போகிறேங்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதும் மயில்வாகனமும் கார்த்தியும் பதறாங்க. ஏன்டா பணத்துக்காக நீ இப்படியுமா கொலை பண்ண பார்ப்ப, யார் சொல்லி இந்த வேலையை பார்த்தேங்கிறாங்க. அப்போ சிவனாண்டி முத்துவேல் 2 பேர்த்தையும் கை காட்டுறாங்க. துரை ஐயா அடிக்காதீங்க ஐயா, நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லி துரை உண்மையை பூரான்னு சொல்லிடுறாங்க. செங்கல் சோழியோட பேரை சொல்லிடுறாங்க, இருக்கிற இடத்தையும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கார்த்தி அப்படியே பதறி போகிறாங்க. என்னடா சொல்கிறேன், செங்கல் சோழியில் ஐயோ இன்னைக்கு செங்கல் எல்லாம் அடுக்கி இன்னைக்கு தானே பூஜையும் போட போகிறாங்க, இந்த நேரத்தில் இப்போ சொல்கிறானே, அத்தையும் ரேவதியும் உள்ளே அடைச்சி வச்சுருந்தா சாம்பல் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எப்படி கேட்டுனாலும் கிடைக்க மாட்டாங்க, நம்ம போல வாங்கன்னு சொல்லி மயில்வாகனம் கார்த்தியும் செங்கல் சோழிக்கு போகிறாங்க. அங்கே போய் அடுப்பை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் உயிர் போகிற ஆபத்தில் இருக்காங்க. என்ன நடக்குன்னு நாளை பார்க்கலாம்.